ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கூட கர்த்தர் நம்முடைய தேவசன் அழைத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்று மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் யாரும் நன்மை செய்திருக்கிறார், அறிக்கை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவன் நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நாட்டின் தேவசனையாத்தும் தேவனை தொட்டு கொள்ள நன்றி செலுத்த தேவன் ஆராசிய கர்த்தர் கிருபையை இறக்கமாக கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சில அடியானுக்கும் இந்த கிருபையும் பாக்கியத்தையும் சாகித்து கொடுத்தவங்க தேவன் நன்றி செலுத்துறேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இப்போ சில வசனம் வாசித்து நாம் இன்னும் ஆவிக்கிரமனாக பெற்றுக்கொண்டு நாம் ஆவிக்கிறவர்கள் பெறப்படுவோமாக. அதாவது இந்த கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்படைந்த பின்பும் கூட சில புலம்பல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு எதிரான ஒரு காரியங்களை சந்திக்கும் போது, அல்லது ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது, ஒரு சாத்தானியுடைய காரியங்களை சந்திக்கும் போது, ஒரு எதிராளிகளுடைய போராட்டத்தை சந்திக்கும் போது அவங்கள் கொஞ்சம் பின்னடைவை அடைகிறதை பார்க்கிறோம். பின்னடைவு என்று சொல்லப்போனால் அவிசுவாசத்தினால அல்ல, தேவனுடைய ரட்சிப்பின் மகிமை மறந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. சில நேரங்களில் எதிராளிகள் நம்மளுக்கு எதிராக வரும்போதும் கூட, போராட்டத்துக்கு எதிராக வரும்போது நாம் ரட்சிப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு நமக்கு ரட்சிப்பட்ட ஜனங்களாச்சே, நாம் ரட்சிப்பிற்கு மகிமை உண்டே என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு புலம்பல் மட்டும் உண்டு. இது எப்படி சந்திக்க போயிடும், என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு சொல்லி. அதாவது நான் என்னோட கண்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பாசிட்டிவ்ஸ் நன்மைகள்லாம் நாம் பிதாவை தேவனிருந்து பெற்றுக்கொண்டோம். நன்மைகள்லாம் பிதாவின் தேவன் பெற்றுக்கொண்டோம். ஆனால் தீமைகளை சில மனிதர்களை பார்த்து விட்டோம். சில தீமை காரியங்களை எங்கே பார்க்குறோம்? மனிதர்கள் பார்க்குறோம், இந்த உலகத்தில் பார்க்குறோம். அப்போ நன்மைகளாம் தேவனை பெற்றுக்கொண்டோம், தீமைகளாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம தேவனையும் பார்க்குறோம், உலகத்தையும் பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன உண்டாது அப்படின்னா, இந்த தீமைகளை பார்த்து இந்த நன்மைகளை மறக்க செய்கிறோம். இந்த தீமைகளை பார்த்து நன்மைகளை மறக்க செய்கிறோம். அப்போ நம்ம எதை பார்க்க வேண்டும்? நன்மைக்கு பெற்றுக்கொண்ட தேவனை பார்க்க வேண்டும். நம்ம அதிக நேரம் நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதுனாலே, அதிக நேரம் இந்த மனிதனை ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலே, அவங்களோட தீமைகளை பார்க்கறதுனாலே அது நமக்கு என்ன செய்யுது? ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் மனசில் கொடுத்து கொண்டே வருது. இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனை பார்த்து பாசிட்டிவ் இம்பாக்ட் உள்ள நமக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை பார்த்து பாசிட்டிவ் இம்பாக்ட் உள்ள நமக்கு இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் அப்பப்போ தொந்தரவு பண்ணுறதை நம்ம பார்க்கணும். நல்லா கேட்கணும். இந்த விஷயத்துல நாம தான் பாசிட்டிவ் இம்பாக்ட் பெற்றுள்ள ஜனங்கள். ஹalleluya. நம்மளமா தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஹalleluya. நம்ம மனிதர்கள் தீமை பண்ற மாதிரி நாம் நம்மளமா தீமைகள் மனிதர்கள் பெற போறதில்லை. நம்மளமா மனிதர்களுக்கு பிரகாசிப்பு தான் உண்டு. நம்மளமா பிறருக்கு வெளிச்சம் தான் உண்டு. நாம் பிறகு உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். நாம் பிறகு வெளிச்சமா இருக்கிறோம். நாம் மறைந்திருக்க கூடாது. ஆனாலும் இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை நாம் பார்த்து இந்த வெளிச்சத்தை மூடுகிறோம். இந்த மகிமை, ரட்சிப்பின் மகிமையை நம்ம மூடுகிறோம், புலம்புகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ நம்ம பார்வையில் சரியாக இருக்க வேண்டும். பாசிட்டிவ் இம்பாக்ட் தருகிற தேவனை மாத்திரம் பார்க்க வேண்டும். ஹalleluya. முற்போக்கு காரியம் தருகிற, நன்மை செய்கிற தேவனை மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டும். தீமைகள் பார்த்து 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 நமக்கு எது சின்ன பிரச்சனை நடந்தாலும் நாம் என்ன செய்யற உடனே ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டு ரொம்ப பலவீனமாகி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மாத்திரமல்ல, நமக்கு குறிப்பாக நம்ம ஒரு பெரிய ஒரு தப்பை செய்து கொண்டு வருகிறோம். என்ன அப்படின்னா, ரட்சிப்பின் மகிமையை நாம் நினைவு கொள்ள மாட்டேங்கிறோம். அல்லது ரட்சிப்பின் மகிமையை நாம் கழி கூற மாட்டேங்கிறோம். ரட்சிப்பின் மகிமை நாம் சிந்திக்க மாட்டேங்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக. எனக்கு ஒரு சங்கீதத்திலே ஒரு அதிகாரத்தை பார்த்த உடனே எனக்கு தாவீதுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து, அவர் ரட்சிப்பின் மகிமையை எப்படி கொண்டாடுகிறார், ரட்சிப்பின் மகிமையை எப்படி அவர் சிறந்ததாக எடுத்துக்கொண்டார், ரட்சிப்பின் மகிமையை அவர் எப்படி சிந்திக்கிறார், ரட்சிப்பின் மகிமையை எப்படி நினைவு கொள்கிறார்களை ஆவியானவர் எனக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடி எனக்கு வெளிப்படுத்தினார். அது இந்த நாட்களிலும் கூட அது கத்த நமக்கு தேவ செய்தியை நமக்கு தந்துருவாங்க. கத்திர பசங்க சோதரம் உண்டாக. ஆகையினால நமக்கு சில போராட்டம் வந்தவங்களை நம்ம சில ஆவிக்குரிய பலவீனமாக மாறிக்கொள்கிறோம். அது என்ன ரீசன் அப்படின்னா, ரட்சிப்பின் மகிமையை நாம் மறந்து விடுகிறோம். ரட்சிப்பின் மகிமையை நாம் நினைவு கொள்ளாமல் போடுகிறோம். ரட்சிப்பினுடைய சிறப்பு அம்சங்களை, ரட்சிப்புடைய ஃபீச்சர்ஸை,
ரட்சிப்புடைய க்ளோரினஸை நாம் என்ன செஞ்சிடும், மறந்து விடுகிறோம். அதனால என்ன செய்யுது அப்படின்னா, இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது நம்ம என்ன செய்யுது, தாக்குறதுக்கு நாமளே என்ன செஞ்சிடும், இடம் கொடுத்துருக்கோம். அப்போ ரட்சிப்பை மகிமை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்னு சொல்லி எப்போதுமே நாம் நினைத்து கொண்டே இருந்தோமானால் இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் நம்ம ஒன்று செய்யுமே பண்ணாது. ஹல்லேலூயா. அப்படின்றத ஒரு 4 நாளே நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு சந்தோஷப்படுறாங்க. தெய்வீக வார்த்தையினால கர்த்தர் இப்போது வரப்போகிறாங்க. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 35, 36 வாசிங்க. பிற்பாடு 34 வாசிங்க. முதல்ல சங்கீதம் 18ல் 35, 36 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உமது ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அடுத்து 36. என் கால்கள் வழுவாதபடி. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது 34 வாசிங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. வெண்கல வில்லும் என் புயங்களாய் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த அதிகாரத்தை தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம் விளங்கிச்சு. எப்படின்னா, அவர் யுத்தத்துக்கு புறப்படுகிறார். தாவீது யுத்தத்துக்கு கிளம்புகிறார். சத்துருவை சந்திக்க போகிறார். எதிரோடு போராட போகிறார். அதற்கு முன்னாடி அவர் அங்கே ஒரு தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு வெளிப்படுத்தி விட்டுட்டு அவர் செல்கிறார். சிறுவைப்பட்டிருக்கு தேவன் ரசிக்கிறீர், புனிதனுக்கு புனிதனாக இருக்கிறீர், மற்றும் கர்த்தருடைய வழிகளை எனக்கு காண்பிக்கிறீர் என்று சொல்லி, நான் ஒருவனாலே சேனைகள் பாய்வேன், நான் ஒருவனால் மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி கொண்டார். இது யுத்தத்துக்கு முன்னாடி போகக்கூடிய வாக்கியம். ஆனால் 37 வசனம் வாசிக்கும் போது அவர் கிளம்புறார். 37 வாசிங்க. திரும்பேன். இப்போ பாருங்க, அப்போ இப்போ 33 வாசிங்க. என் கால்களை இப்ப பாருங்க, இங்கே மான்களை கால்கள் கொடுத்து என்ன நல்லா ஓட வைக்கிறார். யுத்தத்துக்கு என்ன செய்யறார், என்ன பழக்க வைக்கிறார், என்ன வந்து அதாவது சிறுமைப்பட்ட ரசிக்கிறார். அதுக்கு முன்னாடி பாருங்க, பலத்தால் இடை கட்டுறாரு. 32 வாசிங்க. அடுத்து 31 வாசிங்க. ஹல்லேலூயா. அப்ப 30 வாசிங்க. கேடமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். ஆனா 37 நான் சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன்னு சொல்கிறார். நடுப்புற இந்த 3 வசனங்களை நீங்க கவனிக்க வேண்டும். கர்த்தர் என்னை என்ன செய்கிறார், இப்ப யுத்தத்துக்கு என்னை பழக்க வைக்கிறார். அவர் எனக்கு கேடகத்தின், அதாவது அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வலதுகரம் என்னை தாங்கிறது, அவர் காரணம் என்னை பெரியவனாக்குது. நான் நடந்து போகும்போது என் வழி என்ன செய்கிறார், என் காலை வலுதாபடிக்கு அகலமாக்கினார் என்கிற ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டு இப்போதான் என்ன செய்யற 37 வாசிக்கிற மறுபடியும் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து தேவனுக்கு பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே பாருங்க, இப்போ இதில் என்ன நடக்கு, இது வார்த்தை நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும். அவர் என் கைகளை, அவர் என் கால்களை மான்களி காலை போல் ஆக்கி என்னுடைய உயர்ஸ்தலத்தை நிறுத்துகிறார் என்று சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது என் சத்துருக்களை தொடர்ந்து பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எனக்கு மான்கள் காலத்தை கொடுத்துட்டார், அதெல்லாம் ஓட போகிறேன், நான் சத்துருக்களை அடிக்க போகிறேன், நான் ஒரு நாள் சேனையில் பாய போகிறேன், மதிலை தாண்டுவேன் என்று சொன்னவர் செய்திருக்கலாமே. சொல்லுறதுக்கு முன்னாடி நடுப்புற 3 வசனத்தை ஒரு பாட்டு பாடுறார். என்ன தெரியுமா, அந்த ரட்சிப்பின் மேன்மையாக என்ன செய்கிறார், ரட்சிப்பின் மகிமையாக என்ன செய்கிறார், நினைவுபடுத்துகிறார். தான் போருக்கு முன்னாடி, எதிராளி சந்திக்கு முன்னாடி, சத்துக்களை சந்திக்கு முன்னாடி நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி அங்கே அறிக்கைக்கு தன்னை தான் ரட்சிப்பை செய்கிறார், நினைவுபடுத்துகிறார். அந்த 3 வசனம் தான் தங்கமான வசனம் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கு நாம் ஞாபகம் வைக்கக்கூடிய இந்த ரட்சிப்பின் மகிமை வார்த்தைகளை நாம் நினைவு கொள்ள வேண்டும். முழுக்க இந்த செய்தி தேவனுக்கு ரட்சிப்பட்ட ஜனங்களுக்கு தான். இது ஒவ்வொரு ரட்சிப்பட்ட ஜனங்களும் தாம் ரட்சிப்பட்ட ஜனங்கிற மகிமையை அணைத்துக் கொள்ள வேண்டும். தாம் ரட்சிப்பட்ட ஜனங்கிற சிறப்பு மேன்மை நமக்கு இருக்குன்னு சொல்லி நினைவு கொள்ள வேண்டும். we are special people என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டும். என்ன ஸ்பெஷல்? ரட்சிப்பின் க்ளோரி என்ன?
ரட்சிப்பின் மகிமை என்ன அப்படின்னா இந்த 3 வசனம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவனால் அருளப்படுகிறது. ஹalleluya. இது எப்போ தெரியுமா? இந்த 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 மேன்மை எப்போ உண்டாகும் தெரியுமா? ரட்சிப்புக்கு அப்புறம் உள்ள ஒரு காரியமா. ரட்சிப்புக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். மரண அதாவது எபிரேயர் வாசிக்கிறோம். எபிரேயர் 2:15 மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ரட்சிப்படைக்கும்படியாக நம்ம சொந்த மாம்ச சரீரத்தை சாத்தானிலிருந்து நம்ம வீட்டுக்கு கொள்ளத்தக்கதாய் அவர் போராடி ஜெயிச்சார். ஜெயிச்சு மகாபெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவன் நம்ம அம்போடு விட்டு விடாதபடிக்கு ரட்சிப்பின் மேன்மையை கொடுத்து பூமியில ஒவ்வொரு காரியங்களையும் நீ ரட்சிப்பு பெற வேண்டும் என்பதற்காக அந்த ரட்சிப்பு மேன்மை நம்ம நிறைத்திருக்கிறார். நாம் அதை மறந்திருக்கிறோம். 7 வருஷம் சோத்திரம் வாசிக்கலாம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக. அப்படியானார் எப்படி? அது மிதவசன வாசித்து பாருங்க. பிள்ளைகளை மாம்சத்தினால் இரத்தத்தின் உடையவர்களாக இருக்க அவரும் அவரை மாம்சத்தின் உடையவர்களாகி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தை அழிக்கும்படியாக ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை உள்ளானவர்களை விடுதலையாக்க முடியாது, ரட்சிப்பாக்க முடியாது, மீட்பு கொடுக்க முடியாது. அப்படியானார். ஹalleluya. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாக. நாம் மாம்சத்தோடவர்களா இருக்கிறோம், நாம் இரத்தத்தோடவர்களா இருக்கிறோம். நம்மை சாத்தான பிடியிலிருந்து மரண பயத்தை நீக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு அதே மாம்சத்தை அதே இரத்தத்தை வந்து தன் மரணத்தினாலே சாத்தானிலிருந்து மரணத்தை அறியாத சாத்தானிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ரட்சிப்பின் மகிமை எங்கே உண்டா ஆரம்பிக்க பாருங்க. இயேசு கொடுத்த ரட்சிப்பு அப்புறம் இந்த மகிமை ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன உண்டாது தெரியுமா? சங்கீதம் 18:35 ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க, 34 ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. இயேசு பெற்று நம்ம கொடுத்த அவர் மரணத்தினால் நம்ம பெற்று கொடுத்த ரட்சிப்பின் மகிமையை நம்ம பார்க்கிறோம். இது வந்து பாருங்க, இது வந்து சாத்தாண்டிலிருந்து நம்ம ஆவிக்குரிய காரியத்தை விடுதலாக்கப்பட்டு தேவனை பிள்ளையாக கொடுத்த ஆவிக்குரிய இயேசு நம்ம அகலப்பட்ட ரட்சிப்பா. இது ஆவிக்குரிய ரட்சிப்பாக்குறோம். இந்த ஆவிக்குரிய ரட்சிப்பு வைத்து பூமி நம்ம வாழ்றதுக்கு எல்லா காரியத்தையும் ரட்சிப்புண்டாக நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த சிலுவையிலே நம்ம மரண பயத்திலே சாத்தானிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு மரண பயத்திலிருந்து நம்மளை அடிமைத்திருந்த நம்மளை சாத்தானுக்கு பிரிந்த நம்மளை இயேசு தன்னுடைய மரணத்தால் சிலுவையிலே நம்மளை மீட்டு கொண்டு நம்மளுக்கு கட்டளையிட்ட ரட்சிப்பை ஆவிக்குரிய ரட்சிப்பை அது தொடர்ந்து எல்லா இடத்திலையும் உலக காரியத்தில் ரட்சிப்பை பெரும்படுத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு ஒரு மகிமை கொடுத்திருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து சாதாரண பிடியிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் மேன்மை நாம் நினைத்தோமானால் இப்போது ஆவிக்குரிய காரியத்தில் மாத்திரமல்ல, இந்த இந்த பிடிப்பிலிருந்து எபிரேயர் 2:15 வாசத்துல ஆவிக்குரிய ஒரு ரட்சிப்பாகும், ஆத்மா ரட்சிப்பாகும். அந்த ரட்சிப்பு மூலமாய் இப்ப நம்ம என்ன செய்யலாம்? பூலோகத்தில் எல்லா காரியத்தையும் நீங்க என்ன செய்யலாம்? எல்லா காரியம் வெற்றி பெற நீங்க சந்திக்க ஆயத்தமான. எப்படின்னா இயேசு கொடுத்த அந்த ரட்சிப்பின் மேன்மையை நீங்க என்ன செஞ்சலாம்? அதை பயன்படுத்தலாம். அப்போ கர்த்தராகிய இயேசு சிலுவை மூலமாய் நம்ம கொடுத்த அந்த சாத்தான பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலையாக முடியாது கர்த்தர் மீட்டு கொடுத்த அந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மாம்சத்தை ரத்தத்தில் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையை நமக்காக மறித்து அடக்கம் கொண்டு உயிர்த்தெழுந்த கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து அந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆவிக்குரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இப்போது உலகத்தில் காணப்படுற சில சிக்கல் போராட்டத்தை செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அங்கே நடந்ததுன்னா நம்ம இன்னொரு பிரச்சனையை என்ன செஞ்சிடறோம்? பயந்துடுறோம். ஆனால் நாம் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம், நாம் ஒரு ரட்சிப்பின் ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம், அந்த ரட்சிப்பின் மேன்மையில் இருக்கிறோம். அந்த மேன்மை இருக்கிற ஜனங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் இதை முதல் ஞாபகம் கொண்டு வச்சுப்போம், ரட்சிப்பின் மேன்மையை ஞாபகம் கொண்டு வச்சுப்போம். பிற்பாடு என்ன செய்யலாம்? அந்த காரியத்தை சந்திக்கலாம். நாம் ஒரு காரியத்தை சந்திக்க முடியவில்லை, நாம் ஒரு காரியத்தை போராட முடியவில்லை, நாம் ஒரு காரியத்தை எதிராக பயந்து போகிறோம், நடுங்கி போகிறோம், மரண பயன் நடுங்கி போகிறோம், நோய் வந்தால் நம்ம ரொம்ப கர்ப்பிணாகிறோம் என்று சொன்னால் அது காரணம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் மேன்மை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். ஹalleluya.
இங்கே தாவீது சத்துருவை ஏற்று போராட போகிறார். நான் ஒருவனால ஜெயிப்பேன்றார். மதுரை தாண்டுவேன்னு சொல்றார். எப்படி அவர் ரட்சிப்பை நினைக்கிறார்? எப்படி நினைக்கிறார்? நீ எனக்கு கேடாம இருக்கிறீங்க, உங்க ரட்சிப்பின் கேடதை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஐ டோன்ட் ஃபியர். ஹல்லேலூயா. அடுத்தது உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஐ டோன்ட் ஃபியர். அடுத்தது உங்களுடைய காரணம் என்னை பெரியவனாகும். ஐ டோன்ட் ஃபியர். நான் நடக்கும்போது ஸ்பேஸெல்லாம் எப்படியா இருக்கும்? என்ஹான்ஸ்டாக இருக்கும், ப்ராடாக இருக்கும். நெருக்குங்கிற வார்த்தையாக இல்லை, அது வாய்ப்பே இல்லை அப்படின்றார். ரட்சிப்பின் மேன்மை தான் சொன்னார். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, என் புயங்கள் வெண்கல வில்லனை செய்து வளைக்கும்படியாக பழக்குவிக்கிற. ஹல்லேலூயா. ஒவ்வொரு போராட்டம், உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு போராட்டம் கர்த்தர் என்ன செய்றார்? வெண்கல வில்லை வளைக்கத்தக்கதுக்காக உங்களை பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. வெண்கல உங்கள் புயங்களால் வெண்கல வில்லுகளை வளைக்கத்தக்கதாக அவங்க என்ன செய்றார்? பழக்குவிக்கிறார். அதுதான் உங்களுக்கு போராட்டமே. உங்களோட போராட்டம்ங்கிறது இங்கே கீழே விழுவதற்கு அல்ல. உங்களை என்ன செய்யலாம்? ஒரு வெண்கல வில்லை என்ன செய்ய உங்கள் புயல்கள் வளைக்கும்படியாக என்ன செய்யணும்? உங்களை அதை ட்ரெயின் பண்ணுறது அந்த போராட்டம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். அதனால ரட்சிப்பின் மகிமையினால நான் இந்த வெண்கல வில்லை வளைக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகிட்டேன். கர்த்தர் என்னை வலதுகரம் தாங்கிறது. அவர் காரணம் பெரியவனாக்கும். அவர் ரட்சிப்பின் கேடையும் என்கிட்ட இருக்குது. என் பாதைகள் எல்லாம் விரைவாக இருக்குது. இப்போ நான் சத்துருன்னு செய்வேன், பின்தொடர்ந்து நிர்மூலமாக வரைக்கும் என்ன செய்கிறேன்? விடமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி பின்தொடர்றார். தேவனுடைய சந்தோஷம் உண்டாக அவர் மான்களை காயலா போல் ஆக்கி என்னை உயர்ந்த சிறப்பு நிறுத்துவார்னு சொன்ன வார்த்தைக்கும் சத்துரு பின்தொடர்ந்து அவனை முடிக்கிற வரைக்கும் அவர் நிர்மூலம் பண்ணுற வரைக்கும் நான் நிற்க மாட்டேங்கிறதுக்கும் நடுப்புற சொன்ன இந்த வார்த்தைகள் தேவன் ரட்சிப்பின் பிள்ளைகளுக்கு கொடுத்த மேன்மையான ஆசீர்வாத வார்த்தைகளாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 வார்த்தைகளை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமெல்லாம் ரட்சிப்பின் மேன்மை பெற்ற ஆட்கள். இயேசு மூலமாக ரட்சிப்பு பெற்ற ஆட்கள். அந்த ரட்சிப்பு பெற்ற ஆட்களுக்கு என்ன மேன்மை உண்டாகும்? எந்த பிரச்சனையும் வளைக்கக்கூடிய என்னது இருக்கு? ஒரு ட்ரைனிங் நம்மகிட்ட இருக்கு. எந்த பிரச்சனையும் வளைக்கணும்னா வில்ல மடைக்கக்கூடிய நம்மளோட புயங்கள் நம்மகிட்ட இருக்கு. இது ரட்சிப்பின் உள்ள ஒரு முதல் மேன்மையாகும். 2வது மேன்மை, அவர் நமக்கு ரட்சிப்பின் கேடத்தை கொடுத்துருக்கிறார். யூ மே நாட் ஃபால். நீ இன்னும் மட்டும் நீங்கள் விட மாட்டீங்க. நமக்கு டவுன்ஃபாலே கிடையாது. ரட்சிப்பின் கேடகம் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கீழே விட மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்ல வருகிறார். கர்த்தர் சந்தோஷம் உண்டாக அதுக்கு ரட்சி கேடம் கொடுத்துருக்கிறார். அது எப்படி கீழே விட மாட்டீங்க? அவர் வலது நம்ம என்ன செய்யுது? தாங்குகிறார். அவரோட காரியம் என்ன? பெரியவனாக்குறது. என் வழி எப்பவும் நான் என்ன செய்கிற வழிக்கு விடாதபடிக்கு விசாலமாக. இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு ரட்சிப்பின் மேன்மையோட ஆசீர்வாதங்கள். இந்த மாதிரி கர்த்தர் ரட்சிப்பின் மேன்மையை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு போராட்டங்களையும் நினைத்துக்கொண்டு இப்போ எதிரே சந்திக்க வேண்டும். நாமெல்லாம் யாரு? ரட்சிப்பின் இயேசு மூலமாக ரட்சிப்பட்ட ஜனங்கள். ரட்சிப்பின் மேன்மையை நாம் நினைத்திருக்கோமா? இல்லை. நினைக்க வேண்டும். நினைச்சாதான் இதுகளெல்லாம் சந்திக்க முடியும். எதுக்கெல்லாம் இடிக்கிறது, போகிறது, வளைக்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியும், சந்திக்க முடியும். ரட்சிப்பின் மேன்மையுள்ள ஜனங்களாய் நாம் எப்போதும் நினைப்புள்ளாக காணப்பட்டோமானால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஈஸியாக நாம் சந்திக்கலாம். இங்கே தாவீதோட அனுபவத்தை நான் அருமையான பார்க்கிறேன். முன்னாடி சொன்னார், பிற்பாடு பெறப்படுகிறார். நடுப்புற ஒரு 3 நிமிஷத்தில் என்ன செய்கிறார்? ரட்சிப்பின்மையை அவர் நினைத்தார், அவர் செயல்பட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் என்ன ஆச்சு தெரியுமா? அவருக்கு அந்நியமாக அவர் கீழ்படுகிறாராம். அநேக ஜாதிக்கு நான் தலைவனானே அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாருங்க, இது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேவனுடைய சந்தோஷம் உண்டார். ஆக நமக்கு தேவனால் ஜனங்களுக்கு அருளப்பட்ட அந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ரிமெம்பர் பண்ண வேண்டும். அதாவது எப்பவுமே மைண்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா 3 வசனங்கள் என்ன? ரட்சிப்பின் மேன்மை வசனங்கள் என்ன அப்படின்னா, பெண்கள் வில்லும் என் புயங்களையும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கையில் யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். அவங்க ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி உங்களோட வலதுகரம் என்னை தாங்கிறது. உங்களோட காரியம் பெரியவனாக்கும்.
என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆமென். ஹalleluya. அகலமாக்கினீன்னு சொல்ல முடியும் போது தெரிஞ்சது அவர் நினைச்சு பார்க்கிறாருங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக இந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் நினைச்சு பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த வசனம் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க பார்க்குற பிரச்சனைகள் என்ன இருக்கும்? சும்மா சாதாரண தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக இப்படியா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? வெற்றியை கற்றுள்ளார். கர்த்தருடைய சோத்திரம் உண்டாக இந்த நம்ம முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல இந்த காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் மேன்மையை நம்ம சிந்திக்க வேண்டும். அது யாரும் சிந்திக்கிறது இல்லை. இந்த வசனத்தில் 3 பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதாவது 34 திருப்பி வாசிங்க. ரட்சிப்பின் மேன்மை முதல் பாயிண்ட் அப்படின்னா, we are trying to face any problems. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ரட்சிப்பு மேன்மை என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு மேன்மை பற்றி புரியலன்னா நீங்க ஒரு ரட்சிப்பு பெற்றவர்களா ஒரு எதுக்கு நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. நீங்க பலவீனமான ஜனங்களா நிற்பீங்க. பலப்பட்ட ஜனங்களா நிற்கணும் அப்படின்னா we are the saved people அப்படின்ற மைண்ட் நமக்கு இருக்கணும். we are the saved people by through Jesus Christ on the cross. அந்த மரண பயமும் வரக்கூடாது, அந்த நோயின் பயமும் வரக்கூடாது, எதிரி தாக்குங்கிற பயம் வரக்கூடாது, போராட்ட அணுகுங்கிற பயம் வரக்கூடாது. ஏன்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்போட மேன்மை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we are trying to face any problems in the world. Hallelujah. எந்த பிரச்சனையானாலும் நம்ம சமாளிக்க செய்ய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய விருதுகளை பழக்க வைத்திருக்கிறார். பெண்களை விழுது வளையுமா பேப்பர் நம்ம உடைச்சிருக்கிறோம் சின்ன பிள்ளையில நாடகத்துல. ஆமா, பெண்களுக்குலாம் வளைய மாதிரி காப்போம், பின்னோட உடைச்சவங்க செய்வோம், அவரை குத்தி காட்டும், உடஞ்சி போச்சு சொல்லுவான். நிஜத்தினால் வளையுங்க. தாவி சொல்ல வார்த்தை தான், பெண்கள் வெல்லும் என் புயங்களா வளைவுடைய கையில் செஞ்சிருக்கிறார், பழக்க வச்சிருக்கிறார். எதைனாலும் பேசுவோங்க. ஒரு ஆளாக கூட என்ன செய்வேன் நானே, மதுரை தாண்டுவேன். ஒரு ஆளாக என்ன செய்வேன் நானே, மாணவர்கள் போல ஓடி போய் போராட்டத்துக்கு கொண்டுவேன். ஒரு ஆளாக இருந்தாலும் செய்யணும், சேனைக்குள் நான் பாய்வேன் அப்படிங்கிறார். அவர் எவ்வளவு தைரியம் வந்துச்சு, மாம்ச பயம் அது. அவர் சொல்லிட்டு நீ எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறேன், 105 கிலோஸ் கொடுத்துருக்கிறேன், போன் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கேன், நோ சுகர் நோ பிபி. அதனால் நான் என்ன செஞ்சிருவேன், நான் எல்லாரும் சந்திச்சுவேன் அப்படின்னு சொன்னாரா? ஒன்னே ஒன்று தான் சொன்னார், ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுடைய கைக்கு உங்களுடைய வலுகிறேன்னு தாங்க சொன்னார். உங்களுடைய காரியம் பெரியவாங்க, என் வழியில் செம்ம விரிவாக இருக்குன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? ரட்சிப்பு என்னை அவர் ரசிக்கிறார், ருசிக்கிறார், களி கூறுகிறார். ஹalleluya. அந்த மாதிரி ரட்சிப்பு நம்ம களி கூறுவோமாக, நமக்கு பயமே வராது. நம்ம ரட்சிப்பில் களி கூறவே கிடையாது, அந்த மேன்மை பற்றி சிந்திக்கவே கிடையாது. நாம் என்ன சொல்ல வரேன்னா, பின்பாக சப்ஜெக்ட் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு மேன்மை அறிந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we are trained to face all the problems. எல்லா வெண்கலும் வளைக்கக்கூடிய புயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு விரகள் ட்ரைனிங் ஆகப்பட்டிருக்கிறத ரட்சிப்பின் மேன்மையாக முதல் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கொள்வோம். 2வது பாயிண்ட், அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்தது இதுக்கு ஆதரவு உங்களுக்கு வேணா நியாயாதிபதி 3:2 வாசிக்கலாம். இதே காரியம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 3:2. இன்னொரு சங்கீதம் 146 1 வாசிங்க. வேகமாக வாசிங்க. ஒரு 5 பேர் மிச்சம் வச்சிருக்காங்க. எது தெரியுமா? ட்ரெயின் ஆகிறது. நமக்கு சில போராட்டங்கள் இன்னும் இருக்கு, சில ரட்சிப்பாளர்கள் இன்னும் நடக்கல. என்ன அர்த்தம்? we have to be trained. அதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியா? அந்த ட்ரெயினிங் எலிஜிபிலிட்டியா? எலிஜிபிலிட்டி. ஏன்? பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் நான் சேவ் பண்ணப்பட்டிருக்கோயா. அதுக்கு ஒரு கேடகம் இருக்கு பின்னாடி. அது நமக்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கான எல்லாம் கொடுத்துருக்குறாரு இல்லையா? அப்போது சேவ்டு இல்லை. அப்போ அதனால நீ சொல்ல நம்ம அந்த வார்த்தையை தான் புரிஞ்சுக்கோம். அது இதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு பழக்கமில்லாத ஜனங்கள் இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா பழக்க போகிறாங்க. நம்ம அப்படி தானே எல்லா காரையும் எத்தனை விஷயத்தை கற்றுக்கொண்டா ஒன்றும் கற்றுக்கல. அந்த ரசிப்புல வந்து நிறைய கற்றுக்கொடுக்கணும். ஆமாம், நானும் ரசவாக்கியே கற்றுக்கிட்டேன். என்ன செய்ய முடியும்? எல்லாம் கற்றுக்க வேண்டியதான்.
அவன் கற்றுக்கொள்றது பாருங்க எப்படி நடக்குது. ரசிக்க அப்புறம் எல்லாம் கற்றுக்கொள்ற ஒரு காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. ரசிக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு கற்றுக்கொள்ற காரியம். அது முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த எதிரியை சந்திக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வில்லை வளைக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். வில்லை பார்த்து ஓடக்கூடாது, வில்லை நாம எடுக்கணுங்க. வில்லை பார்த்து ஓடக்கூடாது, வில்லை நாம எடுத்து செய்யணும், வளைக்கணும். புயங்கள் ரெடியாக இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படி வந்து வில்லை வளைக்கணும். அது மரக்கட்டை இருந்தானே, பெண்கள் இருந்தானே, கோல்டு இருந்தானே, நம்ம என்ன செய்வோம், அதை வளைப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்குடைய மேன்மையை நம்ம என்ன செஞ்சிடும், பெற்றிருக்கிறோம். நாம் அந்த பீப்புள் தான். அதுக்கு முன்னாடி இல்லை. எப்போ இந்த சாத்தாரண அடிமையத்தில் இருந்த மரண பயத்தில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த யுத்தத்துக்கு தயாரான நிலைமை நமக்கு இல்லை இல்லை. இப்போ என்ன செஞ்சிருக்கு இருக்கு. இதான் ரட்சிப்பின் மேன்மை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணது, you will face the all the problems through the ஜீசஸ் கிரைஸ்டோட நமக்கு அழைத்து கொடுத்த அந்த ரட்சிப்பு மூலமாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் நமக்கு கிடைக்குது. எல்லா பாயிண்ட் நம்ம சந்திக்க முடிய ஒரு ட்ரைனிங் பாயிண்ட், ட்ரெயினராக நம்மளை வைத்திருக்கிறார். சங்கீதம் 141 வாசிங்க. சங்கீதம் என் கைகளை போருக்கும் என் விரல் யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற ட்ரைனிங் பண்ணக்கூடிய, எஜுகேட் பண்ணக்கூடிய, இன்னுசேஷனை நீக்கக்கூடிய தேவன் எனக்கு கண்மலையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கண்மலையா இருந்து அவர் என்ன செய்கிறார், நம்ம கூட இருந்து என்ன செய்கிறார், எல்லா போருக்கையும் விரலையும், எல்லா போருக்கு தயாராகக்கூடிய கையும் விரலையும் நம்ம என்ன செய்கிறார், தயாரிக்கிறார். அதனால தேவ பிள்ளைகள் ரட்சிப்பின் மேன்மை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ட்ரெயின்டு கைகள் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் இட், டோன்ட் ஃபர்கெட் இட், டோன்ட் ஃபர்கெட் இட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன வியாதி இருந்தாலும் பயந்து நடுங்குறோம், சின்ன பிரச்சனை இருந்தாலும் பயந்து நடுங்குறோம். நம்ம நடுங்காதீங்க. நம்ம ரட்சிப்பின் மேன்மை நினைங்க. இயேசுக்கு ரட்சிப்பின் மேன்மை பாருங்க, அதோட ஃபீச்சர்ஸ் பாருங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, அதோட ஹைலைட்ஸ் பாருங்க. என்ன முதல் பாயிண்ட், நம்ம ட்ரெயின்டு பீப்புளாக இருக்கிறோம். ஆமென். எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின்டு பீப்புள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய அந்த ரட்சிப்பு ரெண்டாவது பாயிண்ட் செக்யூர் அண்ட் சேஃப்டி. ஒரு பாதுகாப்பு உடையதா, பாதுகாப்பு உடையதா. உங்களை தாக்குறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது, தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வாசிக்கலாம், 35 வாசிக்கலாம். 36 என் கால்கள் வழுவாதபடி. சார் 35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். இந்த ரெண்டாவது காரியம் என்ன சொல்றது பாருங்க. தாவீது ரெண்டாவது ரட்சிப்பின் மேன்மை என்ன நினைச்சார் அப்படின்னா, செக்யூர் அண்ட் சேஃப்டி எனக்கு இருக்குன்னார். உங்க ரட்சிப்புமா எனக்கு செக்யூர் அண்ட் சேஃப்டி இருக்குன்னார். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன பாருங்க, செக்யூர் சேஃப்டியில உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு, கேடகம்னா ஷீல்டு. ஆமாம், எனக்கு தந்தீர் என்று சொல்லுறார். அப்போ நினைவுபடுத்துகிறார், எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ ரட்சிப்பினை காப்பியே அந்த கேடகம் நான் வச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்றார். எனக்கு நான் செக்யூராக தான் இருக்கிறேன் அப்படின்றார். செக்யூர். அடுத்தது உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உங்களோட வலதுகரம் என்னை தாங்குது. உங்களோட வலதுகரத்தை பற்றி நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறேன், நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏசியா 41:11 இருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த சிம்மப்பட்ட ஜனங்களை, அதாவது தனியாக இருக்கிற ஜனங்களை, சிறு பூச்சியாக இருக்க யாக்கோபை கைப்பிடித்து ஜேசிபி போல அந்த மிஷின் அவரை ஆக்கி அவர் பிரச்சனை என்ன செய்கிறார், மலையை தூளாக்கி காத்திலே பறக்கடிக்க பண்ணி கர்த்தருடைய கரம் இது செய்தது என்று மட்டும் பார்க்கும்படியாக செய்வார். இது அவர் வலது பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா. ஏசியா 40:10-11 கடைசி வரைக்கும் வாசல் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வலதுகரம் என்ன பண்ணிச்சு சொல்லிட்டு, அவர் தண்ணீர் இடத்துல தாமங்களுக்கு தண்ணீரை கொடுத்து அது கேது மரத்தை உண்டாக வச்சு செழிப்பாக்கி கர்த்தருடைய கரம் செய்தது என்று சொல்லத்தக்கதாய். அது ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. கர்த்தருடைய கரம் எப்படி என்ன செய்யும் அப்படிங்கிறத, எப்படி தாங்குங்கிறத போடுறது. 41:10-16 வாசிங்க. வாசிங்க. இதோ போர் அடிக்கிறது வாசிங்க. 15. இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பக்கமுள்ள எந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி பூச்சிகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவார். அவைகளை தூற்றுவார். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவர்களை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு. அது எப்படி உண்டாச்சு தெரியுமா? 10 வசனம் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன்.
பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதி வளர்த்த உன்னை தாங்குவேன். ஆமென். ஹalleluya. அவரோட வலதுகரம் தாங்கும் போது என்ன ஆகும்? யாக்கோபு போல சிறு பூச்சை காணப்பட்டாலும் போர் அடிக்கிறதுக்கு என்ன ஆகும்? புதிய கூர்மையான பற்களாக ஜேசிபி மிஷின் சொல்றாரு. போர் அடிக்கிறதுக்கு அந்த ஜேசிபி மிஷின் போல உங்களை ஆக்கி நீ மலையை வெடி செய்வ, நொறுக்கி அது குன்றுகளை பதற்கு ஒப்பாய். மலையை உடனே மலையை என்ன செய்யும்? நொறுக்கினாவும் குன்று போல சின்னதாக இருக்கும். அந்த குன்றையும் நொறுக்கி என்ன செய்யறது? பதற்கு ஒப்பாக்கி அதை காற்றிலே நீ தூவாய். நீ கத்தருக்குள்ளே ரெச்சிப்பி மைந்து கழிவுவாய். ஆமென். ஹalleluya. இதெல்லாம் யார் செஞ்சான்னு கடைசியாக சொல்லுங்க. 20 வசனம் வாசி. கர்த்தருடைய கரம் அதை செய்தென்றும் இஸ்ரவேல் பரிசுத்தர் படைத்தார் என்றும் கண்டு உணர்ந்து சிந்தித்தார். ஹalleluya. 7 வசனம் சோத்திரம் உண்டாங்க. இப்போ பாருங்க, அவரோட வலது கரம் என்ன செய்யுது? தாங்கிறதுனால எந்த ஒரு மலையினாலும் நம்ம இப்போ என்ன செய்வோம்? நொறுக்க முடியும். நொறுக்கி குன்றுனாக்க முடியும். பெரிய பிரச்சனையை சின்னதாக்க முடியும். சின்ன குன்றுகளை என்ன செய்வோம்? மறுபடியும் நொறுக்கி பதராகும், பவுடராக்க முடியும். அப்புறம் பவுடர் ஆனதையும் எழுதி பாக்கெட்டில் போட்டு டப்பா வைக்கிறது இல்லை, ஃபூன் ஊதி தூரத்துக்கு வீச. அப்போ மொத்தத்தில் என்ன ஆகுது? ஒரு மலையை அவனை ஊதி தூசாக்குறதுக்கு இந்த ரட்சிப்பின் மேன்மை உள்ளவர்களுக்கு மாத்திரமே முடியும். ஏன்னா அங்க செக்யூரிட்டி சேஃப்டி இருக்கு. அங்கே ரட்சிப்பின் கேடயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வலதுகரம் அவரை தாங்குகிறார். ஹalleluya. அப்ப இங்கே சேஃப்டி செக்யூரிட்டி ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன பார்க்கிறோம்? அவரோட கரம் நம்மளே தாங்குறது. எந்த மலையும் ஜஸ்ட் ஆக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களாய் ரட்சிப்பினை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும் மைண்டு கழிய வேண்டும். அடுத்து அதே இதில் பாருங்க, காரணியம் என்னை பெரியவனாக்கும். அவரோட காரணியம் என்ன தெரியுமா? பெரியவனாக்கும். அவரோட காரணியம் ஒரு இறக்கம் உள்ளது, ஒரு மெர்சி உள்ளது. இவன் தானே அப்படி தட்டி கழிக்கிறது கிடையாது. எனக்கு கத்தனை சொன்ன விளக்கம் தான். காரணியத்துக்கு நிறைய விளக்கம் இருக்கு. ஆனால் நான் ஈஸியாக புரியபடியே சொல்றதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, தட்டி கழிக்க மாட்டார். தான் தானே கிடக்கான், செய்ய மாட்டார். அவரோட காரணியம் என்ன செய்யும்? அப்படி விடாது. அவரோட காரணியம் முடிச்சு என்ன செய்யும்? இழுத்து அந்த இடத்துல என்ன செய்யும்? பெரியவனாக்கும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஆகையினால தேவனுடைய காரணியம் நம்மளை பெரியவளாக்கும் என்று மித்தமாய் ரட்சிப்பு மேன்மைகளுக்கு இந்த காரியம் வந்து அடையும் என்று சொல்லி நம்ம உணர்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஆகிய ரட்சிப்பின் மேன்மையில் ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா செக்யூர் சேஃப்டி ரட்சிப்பட்ட ஜனங்களுக்கு உண்டு. அதுதான் ரட்சிப்பின் மேன்மையோட ரெண்டாவது பாயிண்ட் ஆகும். என்ன செக்யூரிட்டி சேஃப்டினா, கர்த்தர் ரட்சிப்பின் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வலதுகரம் தாங்குடைய செய்கிறார். அவர் காரியம் தள்ளிவிட, அவர் காரியமானது அவரோட காரியம் பெரியவனாக்கி கொண்டிருக்கிறோம். நம்மளை அலட்சியப்படுத்தாமல் நம்மளே பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. மூணாவது காரியம் பாருங்க, நம்ம நெருக்கத்திலே விட மாட்டார். மூணாவது காரியம் நம்ம நெருக்கத்திலே விட மாட்டார். மூணாவது பாயிண்ட் இங்கிலீஷ் நான் எதுக்கு என்ன, ரிலாக்ஸேஷன், ஒரு சுதந்திரம், ஒரு இன்டர்நெட் நம்மகிட்ட கொடுத்துருவார். நெருக்கத்திலே விட மாட்டார். அதுக்கான பாதை என்ன செய்வார்? அகலமாக்கிடுவார். ஐயோ இதை எப்படி பண்ண போகிறேனே அப்படி அந்த பேச்சே கிடையாது. நீ ஃப்ரீடமாக செய்யலாம். உன் ஃப்ரீடமை நீ செய்யலாம். ஹalleluya. வாசிக்கலாம் 36. என் கால்கள் வழுவாதபடிக்கு என் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். You have expanded my way. Not to make jerk. முக்கியம் பாருங்க, நம்ம எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஒரு விசாரத்தை தருகிறார். ஹalleluya. நெருக்கிருந்த என்னை விசாரத்தை எடுத்து வைத்தார் என்று சொல்லி பக்தன் தாவீது பாடுகிறான். ஒரு இடத்துல நெருக்கத்தில் இருக்க கர்த்தர் விட மாட்டார். எப்பவுமே நெருக்கிற அவசியமே கிடையாது. ஒரு விசாரத்தை கொண்டு தருவார். விசாரமான இடம் நமக்கு இருக்குங்கிறத நீங்க அறிஞ்சுக்க வேண்டும். ரட்சிப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு மேன்மையாக மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு விசாலமான இடம் உங்களுக்கு இருக்கு. ஒரு விசாலமான இடம் இருக்கு. ஒரு என்ஹான்ஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கு. ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கு. ஒரு ரிலாக்ஸ்டு காலம் உங்களுக்கு இருக்கு. ஒரு ரிலாக்ஸ்டு பீரியட்ஸ் உங்களுக்கு இருக்கு. பயப்படாதீங்க. ரட்சிப்பு மேன்மையை கிரியேட் செய்யும். ஹalleluya. எந்த பிரச்சனையும் எதிர்க்கலாம். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கு அந்த இடத்துல. ஹalleluya. உங்களுக்கு அது இப்படி போவோம் அப்படி போகலாம் நெருக்க நினைக்காதீங்க. ஜிஹெச்சில் போகும்போது இவ்வளோ கூட்டம் மத்தியில் நான் எப்படி போய் காட்டிட்டு எடுத்துகிட்டு டெஸ்ட் எடுக்கணும். எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் கற்றுக் கொடுத்தாரு. டக்குன்னு ஒரு ஆளை காமிச்சா சிஸ்டர் பார்த்தாங்க. சரி பண்ணேன். 3/4 மணி நேரத்தில் அப்படி ரெஸ்ட் எடுத்து வெளியே விட்டேன். வீட்டில் ரொம்ப ஆச்சரியப்படுச்சு. எப்போ எடுத்து வெளியே வந்தீங்க 3/4 மணி நேரத்தில்?
தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பட்ட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு மேன்மை. நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கற்று வச்சுப்பார். நெருக்கத்தில் நிற்கணும் அவசியம் கிடையாது. தேவனும் சூத்திரம் இல்லாத. ஆனால் நாம் தான் நினைக்கிறோம் நெருக்கத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். கிடையாது. நமக்கு ஒரு 3வது பாயிண்ட் ரெசிபி மேன்மை மறந்துடாதீங்க. 3வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஒரு என்ஹான்ஸ் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம நெருக்கத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினைக்காதனால தான் அது உங்களை வந்து அடையாமல் இருக்குது. நினச்சி பாருங்க, அது உங்களை வந்து அடையும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நெருக்கத்தில் மனசில் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு விசுவாசத்தை கொண்டு வைப்பார். அதுக்கான ஸ்பேஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை வச்சு மேன்மை உங்களுக்கு கட்டளையிட்டும் இருக்கிறார். நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க 3 பாயிண்ட் ரெச்சிப் ஹைலைட்ஸ் ஆஃப் க்ளோரி ஆஃப் சால்வேஷன். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we get trained. We are the trained people to face all the problems. Second thing, we are secure and safety from God's we had the security from the security and safety from God's hand. அதாவது கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். We had the safety and security from God. 3வது பாயிண்ட், we had the relaxation from God to walk in the elaborate space. Hallelujah. நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரெச்சிப் மேன்மை நினைவுபூர்வமாக கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாக. இது அந்த ரெச்சிப் மேன்மையோட 3 ஹைலைட் பாயிண்ட். இதை கலந்து கொண்டும் மறந்துடுறாங்க. கர்த்தர் நமக்கு எல்லா பிரச்சனையும் சந்திக்க முடியாத ஒரு ட்ரெயின்டு ஹேண்டாக கையில் கொடுத்துருக்கிறார். எப்போவுமே எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சேஃப்டியாக செக்யூரிட்டி கர்த்தர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். எல்லா இடத்துலையும் நெருக்கம் இல்லாதபடிக்கு விசாலாக உண்டாக்கத்தக்கதாக நம்ம வழியே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். இது ரெச்சிப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட மகா மேன்மையாகவும் தேவனிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. இதை பயன்படுத்துங்க. இது வந்து 3 என்ன தெரியுதுமா, நான் ஒரு சாராம்சம் வந்து 3 பாயிண்ட் எடுத்துக்கொண்டேன். எப்படின்னா, they never fall down. ஹல்லேலூயா. ரெச்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த ரெச்சிப்பு மேன்மைக்குள்ளே இருக்கும்போது they never fall down. டவுன்ஃபால்ங்கிறது நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. மறுபடியும் அதுக்குள்ள போயிடுவோம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா ரெச்சிப்பின் மேன்மை நம்மகிட்ட இருக்குது. இயேசு மூலமா சமாளித்த அந்த ரெச்சிப்பின் மேன்மை நம்ம கூட இருப்பனால் நம்ம வாழ்க்கையில டவுன்ஃபாலே கிடையாது. ஹல்லேலூயா. கீழே விழுவப்போறது ஆவிக்கிற வாழ்க்கையில அவரோட காரணமே பெரியவனாகும், சிறியவன் ஆக்காது. அவரோட கேடகமே பாதுகாத்துக் கொள்ளும், சிதறிக்கப்படாது. அவள் ரட்சிப்பு மேன்மையான என்னை விசாலமாக்கும், நெருக்கத்தில் வைக்காது. அவளோட வலதுகள் கரம் என்னை அடிக்காது, என்னை அணைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், தாங்கும். அது மாத்திரமல்ல, என் கரங்களை பெரிய வெண்கல வில்லான வளைக்கத்தக்க புயங்களாக கர்த்தர் என்னை பயிற்சி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு? நெவர் வி வில் ஃபால் டவுன். டவுன்ஃபால்ங்கிற மார்க்கெட்டே கிடையாது. ரட்சிப்பட்ட ஜனங்களை எதையாவது நினச்சி நெகட்டிவ் இம்பாக்டை பார்த்து நம்ம உணர்ந்துருவோமோ, அப்படியே இருமோ அப்படின்னு நினைக்க நெவர் ஃபால் டவுன். நமக்கு டவுன்ஃபாலே கிடையாது. ரட்சிப்பு மேன்மையை சிந்திச்சு கொண்டே இருந்தீங்கன்னா, இங்கே தாவீது என்ன சொல்ல வர தெரியுமா, நான் மான்களை ஓடுன்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் சுருக்கமாக ஒரே பாயிண்ட சொல்ல வர. ஐ ஹவ் நோ டவுன்ஃபால் சொல்லிட்டு மரண சத்துக்களை பின்தொடர்ந்து போவேன்றார். அப்போ நடுப்புற என்ன செஞ்சிருக்காரு? நினச்சி பார்த்துட்டு நமக்குலாம் டவுன்ஃபால் கிடையாது, வா மறுபடியும் என்ன செய்யலாம், அங்கே போகலான்னு கத்திர சோத்திரம்டா. இந்த ரெச்சிப்பு மேன்மை நினச்சி நீங்கள் என்ன செய்யணும்? களி கூறினா தான் இதெல்லாம் வேலை செய்யும். இது களி கூறல எனக்கு என்ன நெகட்டிவ் இம்பாக்டை பார்த்தே பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெச்சிப்பு உங்கள் தலைமையில் தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யாது? அமைதியாக இருக்கும், ஆக்டிவாக இருக்குன்னு என்ன செய்யணும்? அப்போ நம்ம அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத பாருங்க, இந்த காரியெல்லாம் செஞ்சு முடிச்சாரா? இப்போ பாரு ரொம்ப களி கூடுறாரு. 21 வசனம் முதல் வசனம் வாசிங்க. 3 பேர் இந்த ரெச்சிப்பில் களி கூர்ந்த வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 21:1 வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் ஒரே சந்தோஷம். கர்த்தர் போட்டு விட்டாரு. என்ன காரியம்னா, இந்த 3 அப்படி இருந்துச்சான். ரெச்சிப்பு மேன்மை அப்படி இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாராம்? உங்க வல்லமையில ராஜா களி கூறுகிறார்.
ஒரு ரட்சிப்பிலே கழிவுறார், ஒரு ரட்சிப்பிலே எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தார். இந்த மகிழ்ச்சி இருந்து நான் ஏன் நமக்கு வருத்தம் வருது நம்ம நினைக்கிறத. இங்க இது தாவீது ராஜா ரட்சிப்பினால் தேவனுடைய கழிவுறுந்த இந்த 3 பாயிண்ட் நினைச்சு கழிவுறுதான். அடுத்த பாயிண்ட் பாருங்க, எஸ்தர் 8:15 வாசிக்கலாம். எஸ்தர் 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இளைஞமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எப்படி எதுக்காக? பெரிய விடுதலை யூதர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெரிய யூதர்கள் பெற்றுக்கொண்ட ஒரே சந்தோஷம். மொத்தமாக போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, சில்லுன்னு ரத்தாம்பரம் போட்டு அப்படியே என்ன ஏன் ரட்சிப்பின் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ரட்சிப்பின் மகிழ்ச்சி. இன்னைக்கு அடுத்து நமக்கு என்ன செய்ய போற? ரட்சிப்பின் மேன்மையை நமக்கு அனுபவிக்க நமக்கு வழி தந்துட்டார். அந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆகா நாங்கள் என்ன செஞ்சார்? தூக்கில் போட்டு விட்டாங்க. கரெக்டானே? தூக்க போட்டாங்க. எஸ்தர் மூலமா பெரிய ஒரு ரட்சிப்பு யூதர் கிடைச்சிச்சு. ஒரே ஹாப்பினஸ். அவர் ரட்சிப்பை கழிவுந்தார். கழிவு நிமித்தமாய் அந்த ரட்சிப்பு மேன்மையை அவங்க நினைவுபடுத்தினார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்படியே சங்கீதம் 105:38 வாசிக்கலாம். இங்கே அதே மாதிரி எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரேல் ஜனங்கள் அதே கழிவு பண்ணாங்க. மோஸ்ட்லி அதுக்கு ஒரு பாட்டே எடுத்துட்டார். சங்கீதம் 130, அதுதான் சங்கீதம் 136. அதுதான் நான் வாசித்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 105:38 வாசிக்கலாம். வாசிங்க. சங்கீதம் 105:38. அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்டு போவது மகிழ்ந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்திற்கு அவங்க பயந்ததினால் புறப்பட்டு போகும்போதே அவர்கள் மகிழ்ந்த ரட்சிப்பை கழிவுண்டார்கள். ஒரு பாவம் நம்ம விட்டு போயிட்டு, ஒரு பிரச்சனை நம்ம விட்டு போயிட்டு, ஒரு நோய் நம்ம விட்டு போயிட்டு அதில் பயந்துருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? மோசே அனுப்பிச்சு கொடுத்து அவங்க ரட்சிப்பை கட்டளை நிமித்தமாய் ரட்சிப்பை கழிவுண்டார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை கழிவுறோம். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம கொடுத்த ரட்சிப்பிலே நாம் கழிவுந்து மகிழ போகும்போது ரட்சிப்பை மேன்மையை நாம் நினைவு கொள்வோம். அதாவது ரட்சிப்பை மேன்மை நினைவு கொண்டாதான் இதுவரைக்கும் கர்த்தர் வாங்கி கொடுத்த ரட்சிப்பிலே நாம் என்ன கழிவுற முடியும். என் பர்சனலாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு 6 பாவங்கள் இருந்து நான் விடுதலை முடியாது நினச்சேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் ரட்சிப்பை கழிவுந்து இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 6 காரியங்களை நான் நினைக்கும் போது தான் எனக்கு 7ஆவது காரியம் என்னவா மாறிடும்? இந்த ரெசிபி மேன்மையை நினைப்பேன். இப்போ விழுந்து பாத்திரம் வெளியே விட்டனே, இதுல தான் வெளியே விட்டனே, இந்த சிக்கல் தான் வெளியே விட்டேன், இந்த போராட்டம் தான் வெளியே விட்டனே அப்படி யோசி யோசி என்ன ஆகும்? அதனால நாமளும் ரெசிபி மேன்மை பெற்றார்கள். அதனால இது ஒரு 6 ப்ராப்ளம், 7ஆவது இந்த 6 ப்ராப்ளம் நான் ரெசிபி கொடுத்தனால இந்த 7ஆவது ப்ராப்ளம் என்னை சந்திக்க எனக்குன்னு ரொம்ப எனக்கு ஒரு பயம் ஒன்றும் இல்லை. நான் மகிழ்ச்சியாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் வந்து தேவனுடைய சோத்திரம் உண்டாக. ஆகையினால நம்ம ரட்சிப்பை கழிவு விட வேண்டும். முதலாவது பாயிண்ட், ரட்சிப்பை மேன்மை சிந்திக்க வேண்டும் தாவீது போல. 2வது தாவீது போல ரட்சிப்பு கழிவுகளை நாம செய்ய வேண்டும். கர்த்தர் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இந்த மேன்மையினால் என்னை நிரப்பித்திருக்கிறார். நான் இந்த காரியத்திலிருந்து ரட்சிப்பு ஆகிட்டேன். இதுவரைக்கும் எத்தனை காரியம் ரட்சிப்பு ஆகிருக்கிறேன் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நான் அடுத்த காரியம் ரட்சிப்பாக நமக்கு வழி உண்டாக செய்யும். இந்த ரட்சிப்பின் அதாவது ரட்சிப்பின் எதிரே கர்த்தர் ரட்சித்ததை நாம் மறக்க போய் அதோட ரட்சிப்பின் மேன்மையும் நாம் மறக்க போய் புதுசாக ஒரு கால ரட்சிப்பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? தயங்குகிறோம், வருத்தப்படுகிறோம், பயப்படுகிறோம், சோர்ந்து போயிடும். ரட்சிப்பு மேற்கொண்ட ஜனங்களோட பலம் இவ்வளோதான். இயேசுடைய ரட்சிப்பு பெற்ற ஜனம், இயேசு மூலமாக ரட்சிப்பட்ட ஜனம் இவ்வளோதான் ரட்சிப்பு. நேற்று பட்டு ரட்சிப்பட முடிஞ்சு போச்சா? நாளைக்கு ரட்சிப்பு இல்லையா? உண்டு, இன்னைக்கே ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தர. அந்த 3 கழிவுகளை பார்த்தோம். எகிப்துக்கு போனோன்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. யூதர்களுக்கு விடுதலை கிடைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ராஜா அவரோட வல்லமை வெற்றி கிடைச்சோன்னு இயேசு தேவனுடைய வல்லமையில சந்தோஷ ரட்சிப்பில் கழிவு இருந்தாங்க தாவீது. அதனால நாம் இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நாம் யோசித்து பார்த்து சந்தோஷப்படுவோமாக. அந்த சந்தோஷத்திலே அது எப்படி நடந்தது அப்படின்னா, அது ரட்சிப்பை மேன்மையினால் நடந்தது சொல்லி
உலக காரியங்கள் மூலமாக பார்க்குறோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிற செய்தி. ஆன்மீக ரட்சிப்பை கர்த்தர் இயேசு கொடுத்துட்டா அதை வச்சு பூமியில் காலம் என்ன செய்கிறோம், எதிர்கொள்கிறோம். ஆன்மீக ரட்சிப்பு வச்சு, ஆவிக்குரிய ரட்சிப்பு வச்சு, ஆத்மா பெற்ற ரட்சிப்பு வச்சு, இயேசுமா பெற்ற ரட்சிப்பு வச்சு பூமியில் உள்ள காரியம் எதிர்நோக்கிறதுக்கு இந்த ரட்சிப்பை மேன்மை வைத்து நாம் எதிர்கொண்டு கர்த்தருக்கு கழிவிட வேண்டும். இதுதான் செய்தியோட சுருக்கமான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படியே ரட்சிப்பை சிந்திப்போம். இதுவரை கர்த்தர் என்னென்ன காரியம் ரட்சித்தார்கள் சிந்திப்போம், சந்தோஷப்படுவோம், மகிழ்வோம். தொடர்ந்து ரட்சிப்பு மேன்மை நம்ம நினைவு கொள்வோம். வருங்காரியங்களை ரட்சிப்பை சந்திப்போம், ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒருத்தர் இங்கே நடக்கல பாருங்க. மத்தேயு ஒரு காரணம், மத்தேயு 14:19 அவர் நினைக்கல. அவங்க ஆவண சின்ன பிரச்சனை வந்தாலும் பெருசாக எடுத்துக்கொள்வார்கள். சின்ன பிரச்சனை வந்தாலும் பெருசாக எடுத்துக்கொள்வார்கள். இனி இந்த வசனத்தோட விளையாட்டு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். 16:9 வாசிங்க. மத்தேயு 16:9. நம்ம இதே பிரச்சனை நம்மளும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம். இன்னும் உணரலையா? 5 அப்பத்தை 5000 போஷித்தல எத்தனை கூட எடுத்துன்னு சொல்லி நீ யோசிக்கலையா? 7 4 பேருக்கு பங்கிட்டுனே மீதி எத்தனை நினைச்சு பார்க்கலையா? நினைவு கூறாம இருக்கீங்களா? உன் தேவைன்னா சந்திக்க கூட எவ்வளோ கொடுத்தேன், அந்த தேவைக்கு ரசிப்படைறதுக்கு எவ்வளோ கொடுத்தேன். ஆனால் நான் நீ போஜனத்தை எச்சரிக்கைன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்துருக்க அப்படின்ற நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். சின்ன பிரச்சனைக்கு பெருசாக பயந்துடும். ஆனால் கர்த்தர் கொடுத்து பெரிய ரட்சிப்பு நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடும். கர்த்தர் கொடுத்து பெரிய ரட்சிப்பு மேன்மையே மறந்துடும். இவ்வளோ வரைக்கும் சாப்பாடு போட்டாரு, நம்மளே சாப்பாடு கொண்டாட்டா என்ன சாப்பாடு தர மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணுங்க. ஐயோ ஆண்டு சொல்லிட்டாரு நம்ம போஜனம் கொண்டு வரணுன்னு இருக்காங்க. கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லை. 11 வாசிங்க. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு போராட்டம் நடக்க இங்கே வேற ஏதாவது பிரச்சனை நம்ம செய்யறோம், கொண்டு போயிடுறோம். சும்மாவது வலிக்கு விழுந்துருப்போம், அவ்வளோதான் போச்சு, வாழ்க்கையே வலிக்கு வந்து போச்சு அப்படின்னு நினச்சி கொண்டுருக்கிறோம். புரியுதா? பரிசேயை பற்றி சொன்ன வார்த்தையை குறித்து நினைச்சிட்டாங்க, தன்னை ஒரு பலவீனமாக்கி கொண்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தன் சத்தம் போட்டேன், எவ்வளோ சம்பாதிச்சு உனக்கு எவ்வளோ ரசிப்பு சம்பாதிச்சு கொடுத்து உனக்கு எவ்வளோ அவ்வளோ கோஷிக்கு கையில் கொடுத்துருக்கேன், மிச்சத்தை எடுத்து வச்சுருக்கிறேன், இன்னுமா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நான் அவங்கள சொல்லி நீ அதை நம்ம எப்படி தான் ஏதோ ஒரு போராட்டம் ஒரு பக்கம் நெகட்டிவ் இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கோம். அதை கொடுத்து நினைச்சுக்கிறோம். இப்போ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம நினைச்சிடும், இழந்து போகிற மாதிரி ஆகிடுது. காரணம் அந்த ரட்சிப்பு மேன்மையை நம்ம சிந்திக்கிறதுனால. அதனால ரட்சிப்பு மேன்மை சிந்திப்போம். அங்கே பேர் அவங்க சிந்திக்கலை. 5000 பேருக்கு போஷிட்டாலே இருக்குதுலாம் சாதாரண மேட்ரியா பாய சாப்பாடுலாம் முன்னாடி போக போயிருக்கலாம்ல. மனுஷரை பற்றி சொல்கிறது மண்டல ஏறினா கூட சாப்பாடு பற்றி கவலை அவங்க இருக்காமல் இருக்கணும். நம்ம நான் சொல்ல புரிஞ்சுருக்கோம். நம்ம ஏதோ ஒன்று பார்த்து எதையோ ஒரு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு கவலை என்ன தெரியுமா? பரிசெயரை பற்றி எப்படி நம்ம தப்பிக்கிறதுக்குள்ள கவலையே இல்லை. அவங்க கவலை என்னென்னா சாப்பாடு கேட்டால் என்ன பண்ணுறது, ஐயர் சாப்பாடு கேட்டால் என்ன பண்ணுறது, பகவே முடிக்கவா அப்படின்றதான் கவலை. அவர் அதே கேட்டார். அவர் நினச்சா 5000 பேர் போஷிப்பார், அவர் நினச்சா 7000 பேர் போஷிப்பார். அப்போ இதுக்கு முன்னாடி கண்ட ரட்சிப்பை, இதுக்கு முன்னாடி தேவையை சந்தித்த ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, மறந்து விடுறாரு. அந்த ரட்சிப்பு மேன்மை அவர் என்ன செய்கிறாரு, அவர்களை நினைத்து கொள்ளாமல் இருக்கிறாரு. அதனால் அந்த சின்ன பிரச்சனையை கொண்டு போய் எங்கே விட்டுறாங்க, ஐயர் அவன் சத்தம் போடுவாரோ அப்படின்னு விட்டுறாங்க. அவர் அதிக சத்தம் போடல. அந்த ஆளை பற்றி கவனமாக இருங்க, அவங்க மோசமான அந்த மாவோட சேர்ந்தீங்கன்னா நீங்க குளிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் இவங்க வேற இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நடைமுறையெல்லாம் அப்படிதாங்க இருக்கு. கரண்ட் போச்சுன்னா வேற மாதிரி சிந்திக்கணும். எல்லா காரியங்களும் ஒரு சின்ன காரியங்கள் வேற, சின்ன நோய் வந்தால் வேற மாதிரி சிந்திக்கிறோம். நேரத்தில் வந்து தலை சுத்தல ஐசி வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன், கற்பனை இல்லை. ஐசி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆமாம், என்னோட போய் மனசு ஓடுது ராத்திரி. இப்போது ரட்சிப்பு மேன்மை உள்ள ஜனங்களாகவே நான் நினச்சிக்கிட்டு போடுவேன். காலையில் வரும்போது ஜோம் பண்ணேன், பலப்பட்டப்போ இங்கே இங்கே ஜோம் பண்ண பாட்டு போடுவோம், பலப்பட்டேன். கத்தன்னைக்கு வச்சிருக்கிறேன். அதாவது நீங்கள் நான் பாட்டு பாடும்போது இந்த லைட் வந்து ஆக்சுவலாக ஒயிட் ரேஸ். இந்த லைட் வந்து ஒயிட் ரேஸ். நான் பாட்டு பாடி கொண்டிருக்கும்போது ஏசி சார் ரெண்டு பாட்டு கொடுக்கும்போது இந்த ஒயிட் ரேஸ் ஆனது ஒரு க்ளோரிஃபைட் ரேஸாக என் மேலே விழுந்து நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அதாவது அந்த லைட் அந்த ஒயிட் ரேஸ் ஆனால் எனக்கு எப்படி என் மேலே இருந்ததுன்னா ஒரு எல்லோ கலராக ஒரு மைமே நிறைந்த ஒரு வெளிச்சமாக என் மேலே விழுந்ததை பார்த்தேன்.
அந்த ரேஸ் கலரே மாறினதே நான் பார்த்தேன். தேவ வசனம் சோத்திரம் உண்டாக கர்த்தருக்கு ஒரு மகிமையான கொடுத்தாரு, பாடல் கொடுத்தாருன்றது நான் தேவ சமூகத்தை சாட்சியாக சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ வசனம் சோத்திரம் அவர் ரட்சிப்பு மேன்மை என்ன செய்யணும்? பலப்படுத்தும். அவர் வலதுகம் என்னை தாங்கும், அவர் காரணம் என்னை பெரிதாகும். ரட்சிப்பு கேடயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வழிகள் அவ்வளவு சீக்கிரமாய் நான் விட மாட்டேன். என் கால்கள் வலுவாபடிக்கு அவரை வழியை செய்கிறார், விசாலமாக்கிறார். எல்லா பிரச்சனை சந்திக்கக்கூடிய புயங்களை எனக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தரா இயேசு மூலம் வரக்கூடிய ரட்சிப்பு மூலமாய் அந்த ரட்சிப்பு பண்ணி அனுப்பியிருக்கிறேன். நான் எதை பற்றி கவலைப்பட போகிறேங்கிறத உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இப்போ தேவ சமூகத்திலே இந்த தேவ செய்தியை சமர்ப்பிக்கிறேன். கர்த்தருடைய சோத்திரம் என்றாலே ஆகையினாலே நாம் தொடர்ந்து ரட்சிப்பில் மகிழ்வோம், ரட்சிப்பின் மேன்மையை நாம் கழி கூறுவோம், ரட்சிப்பு மேன்மையை காத்துப்போமாக. சங்கீதம் 126:3 வாசிக்கலாம். சங்கீதம் 126:3. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ரட்சித்த தேவன் தொடர்ந்து மத்தியில் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சிஸ்டர் வார்த்தை சொல்லி ஜெபிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆவியான லீடு இல்லைன்னா அவன் ஜெபிக்க முடியாது. இந்த வார்த்தையும் வராது. சும்னாக்கு இந்த வார்த்தை ஜெபிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்லி ஜெபிச்சாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நான் வசனம் 3 வருஷம் எழுதி வச்சிருக்கேன். அவர் அதே வாசம் ஜெபிச்சார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நாம் ரட்சிப்பில் மகிழ்ந்து கழி வருவோம். ஹல்லேலூயா. யோவேல் 2:21. யோவேல் 2:21. செப்பனியா 3:17. வாசித்து முடிச்சுங்க. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தருக்கு ரட்சிப்புல மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தருக்கு ரட்சிப்பு மேன்மையிலே மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது செப்பனியா 3:17. கர்த்தர் உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வெளியே போகல. அவர் காரியம் உங்களோட இருக்கிறனால உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உன்னை ரட்சிப்பார். எல்லா பிரச்சனை, வியாதியும் சரி, போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் எல்லாம் கர்த்தர் வந்து ரட்சிப்பார். உன் பேரை சந்தோஷமா மகிழ்ந்து தமது அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். ரட்சி கர்த்தர் இயேசு ரட்சி மூலமா இவங்க இருக்கிறனால உண்மை ரட்சிப்பு மேலே உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? சந்தோஷமாய் கூட இருந்து அமர்ந்து உண்மையில கம்பீரமா என்ன செய்வார்? களி கூறுவார். உன்னை மறக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உன் நடுவிலே அவர் இருப்பார். உன் நடுவிலே அவர் இருப்பார். சந்தோஷத்தில் மகிழ்வார். என் குமாரனா இயேசு மூலமாய் இவர் ரட்சிப்பட்ட ஜனமாச்சே, ரட்சிப்பு மேன்மையானதுக்கு ஜனமாச்சே என்று சொல்லி பெரிய காரியம் கர்த்தர் நம்ம நடுவிலே செய்து நம்ம கூட அமர்ந்து சீட்டன் என்ன ஹாப்பியா இருப்பார். ஹல்லேலூயா. ரட்சிப்பட்ட ஜனங்களோடு அவர் என்ன செய்வார்? பேசுவார், உரையாடுவார், கலந்துரையா செய்வார், மகிழ்ந்திருப்பார் கர்த்தர் நம்மோடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால ரட்சிப்பு ஆனதுக்கு அப்புறம் ரட்சிப்பு மேன்மை பயன்படுத்தினாலே இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நாம் நினைவு கூறுவதனாலே அவர் களி கூறுவோமாக. அப்படி களி கூறும்போது தேவன் மத்தியில் நம்ம இடத்திலிருந்து நம்ம பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தரா இயேசு சிலுவையில் சம்பாதிச்சு கொடுத்த அந்த ரட்சிப்பு மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மேன்மையை நினைவுபடுவோம். அந்த ரட்சிப்பு மேன்மையானது நம்முடைய எல்லா காரணம் சந்திக்கக்கூடிய வெண்கல வளைக்கக்கூடிய புயங்களை நம்முடைய ட்ரெயின் பண்ணிருக்காங்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் மேன்மையான 2வது காரியம் கர்த்தருடைய ரட்சிப்பானது நமக்கு ஒரு கேடகமா இருக்கிறது. அதனால நம்ம கீழே விட போறதில்லை. அவள் வலது நம்ம தாங்குகிறது. அதனால நமக்கு ஒரு டவுன்ஃபால் கிடையாது. அவள் காரியம் பெரியவனாக்கும். அதனால நம்ம அங்கே நம்ம சிம்பப்பட்டு போறதில்லை. அடுத்தது கர்த்தர் ரட்சிப்பின் மேன்மையானது அவர் நம்ம வழியை நெருக்கத்தில் இல்லாமல் விசாலமைக்க வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறார். அதனாலே நமக்கு எந்த காரியத்திலும் விசாலமாக போகக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு மேன்மையானது. இந்த ரட்சிப்பு மேன்மையை நாம் களி கூறுவோம். அந்த எஸ்தர் களி கூர்ந்தது போல, அந்த மோதகாயும் எஸ்தரும் யூதர்கள் களி கூர்ந்தது போல, ராஜா அவர் ரட்சிப்பில் தாவீது களி கூர்ந்தது போல, எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்களை இஸ்ரவேல் களி கூர்ந்தது போல, இதுவரைக்கும் கர்த்தர் ரட்சித்த காரியங்களை நாம் களி கூறுவோம். இந்த ரட்சிப்பை மேன்மை நினைவு கொள்வோம். ரட்சிப்பில் வளர்ந்து வருவோம். கர்த்தர் ரட்சிப்பிலை நாம் தொடர்ந்து களி மகிழ்ந்து வருவோம். கர்த்தர் மத்தியில் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகளை செய்வார். ஆமென்.